எங்கள் நாடு ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட $20 பில்லியன் பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்கிறது. அதிலே அண்ணளவாக 4.1 பில்லியன் பெறுமதியான இறக்குமதி இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதியாகவே இருக்கிறது. கச்சா எண்ணெய் என்று சொல்லுகின்ற பொழுது கச்சா எண்ணெயாக இருக்கலாம் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயாக இருக்கலாம், ரிஃபைன்ட் ஆயிலாக இருக்கலாம். இந்த 2 வகையிலும் நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலும் அதே நேரத்திலே இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் நாங்கள் தங்கியிருக்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது சவுதி அரேபியாவாக இருக்கலாம், ஓமானாக இருக்கலாம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாயாக இருக்கலாம். இந்த நாடுகளில் இருந்துதான் நாங்கள் கச்சா எண்ணெய்களையும் அதே நேரத்திலே ரிஃபைன்ட் அதாவது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயும் இறக்குமதி செய்கிறோம். ஹொர்மோஸ் கால்வாய் இப்பொழுது மூடப்பட்டதன் காரணமாக, ஹொர்மோஸ் ஜலசந்தி இப்பொழுது முற்றுமுழுதாக மூடப்பட்டதன் காரணமாக எண்ணெய்களுடைய விலை, கச்சா எண்ணெயினுடைய விலை சர்வதேச சந்தையில் அதிகரித்தது மட்டுமல்ல, இன்சூரன்ஸ் காஸ்ட், காப்புறுதி கட்டணம் அதிகரித்திருக்கிறது, சரக்கு கட்டணம் அதிகரித்திருக்கிறது, ஃப்ரைட் காஸ்ட் இதுவும் அதிகரித்திருக்கிறது. ஆகவே தனிமனே கச்சா எண்ணெயினுடைய விலை மட்டும் அதிகரிக்கவில்லை, இன்சூரன்ஸ் காஸ்டும் அதிகரித்திருக்கிறது, சரக்கு கட்டணமும் அதிகரித்திருக்கிறது. ஆகவே இந்த 3ம் சேர்ந்துதான் பெரிய அளவு செலவை எங்களுக்கு ஏற்படுத்த போகிறது.